அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோனை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோனை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரலோக பிதாவே உமக்கு நன்றி. பரலோக பிதாவே உமக்கு நன்றி. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஆராதனை. பரலோக பிதாவே உமக்கு ஆராதனை. மூவர் இறைவா உமக்கு நன்றி. மூவர் இறைவா உமக்கு நன்றி. மூவர் இறைவா உமக்கு ஆராதனை. மூவர் இறைவா உமக்கு ஆராதனை. மூவர் இறைவா உமக்கு மகிமை. மூவர் இறைவா உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. 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 நற்கருணை ஆண்டவரே உமக்கு ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு ஆண்டவர் யார்? ஆயர் இல்லையா? நமக்கு ஆண்டவர் யார்? ஆயர். அந்த ஆயர் எப்படிப்பட்ட ஆயர்? நல்ல ஆயர். Praise the Lord. நல்ல ஆயர். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரே கொடுப்பான் என்று சொன்னவர் அவர் உயிரை கொடுத்து அவர் நல்ல ஆயன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற நற்கருணை நாதர் நல்ல ஆயன். ஹல்லேலூயா. 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 மீண்டும் கூட பழைய காலத்திலிருந்து நாம் எப்பொழுதும் பாடுகிற ஒரு பாடல், என் ஆயனாம் இறைவன் இருக்கின்ற போது, அந்த பாடலை பாடி நாம் துதிப்போம். வீட்டில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுங்க.
என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே எங்கும் இன்பம் ஆஹா எங்கும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? எங்கும் இன்பம் ஆஹா எங்கும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயிரா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான பாடலை பாட பிடிக்கும் பாடுவோம். இதை நாம் மனம் ஒடிந்து போயிருக்கும் பொழுது, மனம் சஞ்சலத்தில் வாடுகிற பொழுது, துணைக்கு யாரும் இல்லாத பொழுது நாம் எப்படி இருப்போம்? உலகத்திலேயே மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை என்னன்னா தனிமை. அதுதான் ஒரு கொலை குற்றவாளிக்கோ பயங்கரமான தீவிரவாதிக்கோ கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தண்டனை. அவனை தனிமையை விட்டு விடுவார்கள். அந்த 4 சுவரையும் பார்த்து கொண்டு, சூரியன் எப்பொழுது உதிக்கும், சூரியன் எப்பொழுது உதிப்பதில்லை, எப்பொழுது வருகிறது போகிறது என்று எதுவும் தெரியாமல் தனிய அறையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவன் எப்படி வேதனைப்படுவான் தெரியும். ஒரு சிறிய குருவியாவது அவனோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு சிறிய பறவையுடைய சப்தம் அவனுக்கு பெரியதாக தோணும். அது அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மனம் வேதனைப்படும் இல்லையா? நான் ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவன் சொன்னார், எனக்கு கத்தோலிக்க பாடல்கள் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் வழிகாட்டும் என் தெய்வமே. நம்முடைய வேதனைகள் கஷ்டத்தில் இந்த பாடலை பாடும்போது அவ்வளோ அழுகும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கு என்று காரணம் கேட்ட பொழுது, அவருடைய கணவர் நல்லா இருந்தப்போ, அவங்க குடும்பம் நல்லா இருந்தப்போ எத்தனையோ பேருக்கு உதவி செய்வாங்க. அதே போல வீட்டுக்கு வந்தவங்களை சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க, அவங்களும் சரி அவங்க வீட்டுக்காரர். அப்படி நட்புகளாலும் உறவுகளாலும் சூழ்ந்து வாழ்ந்த நாட்கள் போய் போராத காலம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு தரித்திரத்தின் காலம் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல், கையில் காசு இல்லாமல் நலிந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களால் உதவி பெற்ற யாரும் அவர்களை வந்து பார்க்கவில்லை, யாரும் அவர்களுக்கு வந்து உதவவில்லை. சொந்தங்களோ உறவுகளோ நட்புகளோ அவர்களால் பயன் பெற்றவர்களோ யாரும் வந்து உதவவில்லை. அப்பொழுது அவருடைய கணவர் படுத்த படுக்கையாக விபத்தில் சிக்கி இருந்த பொழுது இந்த பாடலை அவங்க டேப் ரெக்கார்டில் ப்ளே பண்ணுவாங்க. அப்பொழுது அதிகமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த மனிதர் படுக்கையில் அழுகையோடு இருப்பார். ஏங்க அழுவுறீங்கன்னு சொல்லும்போது அவர் எதையோ நினைத்து அழுவார். நாம் எப்படி இருந்தோம், நாம் எத்தனை பேருக்கு உதவி செய்தோம், ஆனால் நமக்கு ஏன் மற்றவர்கள் திருப்பி அன்பு செய்யவில்லை என்பதை பற்றி அவர் நினைத்து அழுதாரோ என்னவோ என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த ஆராதனை நேரத்திலும் கூட நீங்களும் அந்த சகோதரியை போலத்தான் எத்தனையோ விதங்களில் வேதனைக்கு தனிமையில் இருக்கலாம். கேட்பாரற்று அன்பு செய்வாரற்று நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் தனிமையை போக்குவதற்காகவே இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். நல்ல ஆயனாக தேடி வருகிறார்.
பள்ளத்தாக்கில் விழுந்து முற்கள் நடுவில் சிக்குண்டு கிடந்த உன்னை மீட்பதற்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார். காயப்பட்டிருக்கிறவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், உங்கள் தகப்பனாகிய இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து இந்த பாடலை பாடுவோம். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றால் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருவே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருவே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருவே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி உம்மோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் துணையாகி என்னை காக்கும் என் தெய்வமே, என் துணையாக எழும் தெய்வமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய துணையை நாடி இந்த பாடலை நானும் அடிக்கடி பாடிய நாட்கள் உண்டு. இது பாடுகிற பொழுதெல்லாம் துக்கம் அதிகமாகும், கண்ணில் கண்ணீர் வரும். ஆகவே இந்த பாடலை பாடுவதே நான் நிறுத்திவிட்டேன். ஏன் அப்படின்னா, இருக்கிற துயரத்தில் இந்த பாடல் இன்னும் என்னை அழ வைக்கிறதே என்று. சில நேரங்களில் நமக்கு ஆறுதலே இல்லாமல் போகும் இல்லையா? இன்றைக்கு திருப்பலியில் பங்கெடுத்தவர்கள் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கு முதல் வாசகம் எடுக்கப்பட்ட பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரம் 1-13. எண்ணிக்கை நூல் 12 1-13. அதை நான் வாசிக்கும் போது அதிக நேரம் பிடிக்கும். ஆனால் கவனிப்போம், வாசிப்போம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லலாம். எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரம் 1-13. மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினார். அப்போ முதல் வசனம் எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்கிறது, மோசே எந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? எத்தியோப்பியா பெண்ணை. அது மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் பிடிக்கவில்லை. நாம் இப்பொழுது செய்திக்குள் வருவோம். மோசே மிகப்பெரிய வெற்றிக்கு அடையாளம் மட்டுமல்ல, அவர் துயரத்திற்கும் வேதனைக்கு கூட அவர் அடையாளமாக இருக்கிறார். மோசே 6 லட்சம் மக்களை விடுவித்துக் கொண்டு பாலும் தேனும் பொழிகிற அந்த வாக்குத்தத்த பூமிக்கு மக்களை வழிநடத்தினார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் பார்வோ ராஜா முன்பாக. அதெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது he was in the peak fame. அவருடைய மகிமை உயர்ந்து இருந்தது. ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் மோசே என்றால் நடுல் அடங்கினார்கள். காரணம், அவர் கடவுளோடு முகமுகமாய் பேசக்கூடியவர். இதை நான் சொல்லல, அப்புறம் பிற்பாடு சொல்ல. அவ்வளவு கடவுளுக்கு நெருக்கமாய் இருந்தவர். கடவுள் அவர் கரத்தினால் செய்த அற்புதங்கள் சரித்திரத்தில் அதன் பிற்பாடு எங்கும் நடக்கவில்லை. அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்தார். புகழினுடைய உச்சியில் இருக்கிறார். ஆனால் அந்த புகழினுடைய உச்சிக்கு அவர் போகிற வழியில் அவர்
அடைந்த துயரங்களும் துன்பங்களும் பயங்கரமானவை. ஒரு மனிதனுடைய வெற்றி வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்கும் என்றால், அவன் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, பிரச்சனைகளை அவன் எப்படி கையாளுகிறான் என்பதுதான். இன்றைக்கு இந்த செய்தியை நான் படிக்கும்போது என் உள்ளம் அவ்வளவு பூரிப்படைந்தது. கவனிங்கள், ஒரு மனிதன் உச்சத்தை, உயர்ந்த இடத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த வெற்றி இங்கிருந்து வருவதல்ல, அவன் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து தனக்கு வந்த பிரச்சனைகளை அவன் எப்படி கையாண்டான் என்பதில் இருக்கிறது. How he handled the problems which came across to his life. இது நாம் எசேயா புஸ்தகம் 41:13 வசனத்தில் வாசிப்போம். எசேயா புஸ்தகம் 41:13 வசனம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவரும், அஞ்சாதே என்று உன்னை உறுதிப்படுத்துகிறவரும் நான். ஆகவே கடவுளுடைய துணையை கொண்டு ஒருவன் தன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறான் என்பது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு எடுக்கும் பொழுது கூட அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதை புதிர் என்று சொல்வார்கள், பசல். அதை கொடுத்து அதை எப்படி தீர்க்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். அல்லது ஒரு கேஸை கொடுத்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீர்கள் வக்கீல் தன்னுடைய ஜூனியருக்கு சொல்லி தருவார். அதே போல கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கடவுள் அனுமதிக்கிற அல்லது வருகிற பிரச்சனைகளை கடவுளுடைய துணை கொண்டு நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது, அதன் பொறுத்து உங்களுடைய டேலண்ட் வெளிப்படுகிறது. எந்த ஒரு ஃபீல்டு என்று சொல்வார்கள், அது வக்கீல் படிக்கிறதா இருந்தாலும், டாக்டர் படிக்கிறதாக இருந்தாலும், குருவாக படிக்கிறதாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், தீப்பெட்டி தொழிலாக இருந்தாலும், துணி தைக்கிற தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபீல்டு, சரி பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு ஒரு பிரச்சனையில் நினைச்சு பாருங்களேன், அந்த ஃபீல்டு எந்த ஒரு நிகழ்விலும் எந்த ஒரு காரியத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. There is no obstacles. There is no chance in any field without obstacles. தடைகள் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதன், திருப்பாடல் 18:29, ஒரு மனிதன் அந்த தடையை எப்படி தாண்டுகிறான் என்பதை பொறுத்து அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. How he jump over the issues, obstacles, he becomes the champions. தடைகளை ஓட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? குடு ஓடுறது ஒன்று, கொம்பு கொம்பா வச்சிருப்பாங்க, கட்ட கட்டமா அதை தாண்டி ஓடும். ஆகவே இந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஓடுகிறவன் தான் பரிசை பெறுகிறான், சாம்பியன். எல்லோரும் ஓடுறோம், எல்லோரும் தடைகளை தாண்டுகிறோம். ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி கொண்டு முதலில் வருகிறவன் வெற்றி பெறுகிறான். ஆகவே நீங்கள் மெதுவாக நடந்து வந்தும் தடைகளை தாண்டலாம். அல்லது தடைகள் இருப்பதனால் நான் பந்தயத்தில் கலந்து கொள்ளவே இல்லை என்று சொல்லலாம். அது உங்களுடைய சுதந்திரம், நம்முடைய சுதந்திரம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் வெற்றி வாகை சூட விரும்புகிறவன் அந்த ஆப்ஸ்டக்கல்ஸை மன உறுதியோடு தடைகளை தாண்டி ஓடுகிற பொழுது அது அப்படி நடக்கும். திருப்பாடல் 18:29 வாசிப்போம். உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது,
இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. இந்த வசனத்தை மனசுல எழுதி வச்சுக்கீங்களேன். திருப்பாடல் 18:29 என்ன சொல்லுது? அவருடைய துணையை கொண்டு நான் எம் மதிலையும் தாண்டுவேன், எத்தடைகளையும் நசுக்குவேன். என்னை பலப்படுத்தும் கடவுள் சில பிரச்சனைகளை தாண்ட வைக்கிறார், சில பிரச்சனைகளை நசுக்க வைக்கிறார். கவனிக்கிறீர்களா? ஆகவே நசுக்க வேண்டிய பிரச்சனைகளை நான் தாண்டி போக ஆசைப்படக்கூடாது. தாண்டி போக வேண்டிய பிரச்சனைகளை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதுல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நெக்லெக்ட் இட் அண்ட் கோ. நிறைய பிரச்சனைகள் நாம் கடந்து போக வேண்டியவற்றை பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து கையாண்டு இருப்போம். அது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கும். சில பிரச்சனைகளை நாம் கையாண்டு இருக்க வேண்டும், அது ஒன்றும் ஆகாத விட்டுருப்போம். நம்ம வீட்டுக்கு வர ஒரு பையன் போவான், வந்து போவான், சும்மா நினைச்சிருப்போம், கடைசியில் நம்ம வீட்டில் இருக்க பொண்ணையை கூட்டிட்டு. இது உதாரணத்துக்கு சொல்லுங்க. கையில் சிறிய புண்ணு வந்திருக்கும், அதை சரி பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுருப்போம். அது பட வச்சு இந்த கை ஃபுல்லா சீல் வச்சு கையை எடுக்கக்கூடிய நிலைகள் வந்திருக்கும். அப்படியும் நடந்து இருக்கிறது. அற்பமான காரியத்தை உதாசனம் செய்யாதே. அது ஒரு பக்கம். அடுத்தது விட்டுவிடு, கடவுள் பார்த்துக் கொள்வார். சில விஷயங்களை விட்டுவிடு. அப்ப திருப்பாடல் 18:29 சொல்லுது, தடைகளை தாண்டுவேன். அப்ப வெற்றி வீரன் யார்? தடைகளை கண்டு பயப்படுகிறவன் அல்ல, தாண்டுகிறவன். who will jump over the problems. அடுத்தது வெற்றி வீரன் யார்? சில பிரச்சனைகளை நசுக்குகிறவன். இயேசுவின் நாமத்தினால் அதை நசுக்குகிறவன் வெற்றி பெறுகிறவன். இது உங்களுடைய கையில் ஆண்டவர் விட்டு விடுகிறார். 2 சாமுவேல் 22:30 எந்த ஒரு நற்செய்தியும் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் போதிப்பதில்லை. எதற்கென்றால் நீங்கள் குறிப்பெடுத்து இப்படியும் பைபிள் சொல்லி இருக்கிறதா அல்லது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி பைபிளில் நடந்திருக்கிறதா என்று நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். ஆக பைபிளில் நடந்தது உண்மை, பைபிளில் நடந்த அந்த விஷயத்தில் கடவுள் உதவி செய்தது உண்மை, கடவுளுடைய உதவியை கொண்டு அந்த நபர் வெற்றி பெற்றது உண்மை. அது உண்மை என்றால் இந்த நீங்கள் வாழ்கிற காலத்திலும் அதே கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை தாங்குவார், தப்பு வைப்பார். நாம் வாசிப்போம் 2 சாமுவேல் 22:30. உன் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன். என்னடா அது? திருப்பாடலையும் அதே தான் இருக்கு. 2 சாமுவேல் 22:30 அதுவே இருக்கா? தாவீது ராஜா அந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தாரோ, அல்லது 2வது சாமுவேல் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை யார் சொல்றா, அவங்க அந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்களோ, இப்ப பைபிள்ல இருந்து நீங்களும் எடுத்து கொண்டு அதே வசனத்தை சொல்லுங்க. உம்முடைய துணையை கொண்டு நான் எம் மதிலையும் தாண்டுவேன், எத்தடைகளையும் தாண்டுவேன், எம் மதிலையும் நசுக்குவேன். ஈஸியா மதிலை நசுக்குறது. தடைகளை தாண்டிடும். மதில் வசமா இருக்கும். அதை நாம் நசுக்க முடியுமா? நசுக்க முடியும். கடவுளுடைய துணையை கொண்டு நசுக்கி இருக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனையை நாம் தாண்டி வந்திருக்கோம். வருடத்தில் இத்தனை வயதாகிவிட்டது, எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறேன். உன்னை தாண்ட செய்த கடவுள் இனிமேலும் உன்னை தாண்ட செய்வார், உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், இப்படி கடினமான பாதையில் ஆண்டவர் சிலரை நடத்துகிறார், உங்களை நடத்துகிறார், என்னை நடத்தி இருக்கிறார். எதற்காக அப்படின்னா, the hard path will help someone to teach his generation how to win over the troubled time. இந்த கடினமான ஹார்ட் டைம் சொல்லுவாங்க, கடினமான ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இப்பொழுது கூட நீங்கள் கடினமான நேரத்தில் இருக்கலாம். இதை எதற்கு கடவுள் அனுமதிக்கிறார்? எதற்கு நாம் இதை கையாள வேண்டும் என்று விரும்புகிறார்? நாம் இதை கையாண்டு வெற்றி பெறுகிற பொழுது நம்முடைய தலைமுறைக்கு நாம் செய்தி சொல்ல போறோம்.
இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்தாரும் படம் வச்சு அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறார்களே, நாம் ஏசப்பாவை கடைபிடிக்கிறோமே? இயேசுடைய வார்த்தைகள் தானே பைபிள். அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் வாழ்ந்து போதித்தவைதானே. ஆகவே நான் கடினமான கஷ்ட காலத்தை நான் கடந்து வெற்றி பெறுகிற பொழுது எனக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் செய்தி சொல்ல முடியும். என்ன செய்தி? இந்த கஷ்டத்தை இப்படி தாண்டுங்கள் என்று, இந்த தனிமையை இப்படி தாண்டுங்கள் என்று. தனிமையை வெற்றி பெற்றவன் தான் போதிக்கிறது. இதே தனிமையில் விழுந்தவன், குடிக்கு அடிமையானவன் அடுத்த தலைமுறைக்கு செய்தி விட்டு சொல்ல, என்ன செய்தி? குடிச்சா செத்துருவ, குடிச்சா நாசமாய் போயிடுவேன். அவன் செத்து போதிப்பான். வாழ்ந்து போதித்தல் என்பது வெற்றி பெற்று போதித்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எவ்வளவு காயப்படுகிறீர்களோ, எவ்வளவு வேதனைப்படுகிறீர்களோ, அதை நீங்கள் தாண்ட முயலுங்கள். நீங்கள் தாண்டுவதற்கு தடையாக இருக்கிற சுவர்களை மிதித்து போடுங்கள். அது என்னென்ன மிதிக்கணும், என்னென்ன தாண்டணும், அதை விவரிப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் வருகிற காரியங்களில் ஞானத்தோடு தாண்ட வேண்டியதை தாண்டுங்கள். பஸ்ல போறவங்க தெரியாம காலை மிதிச்சிட்டார், நின்று கத்திட்டு கிடக்க வேண்டாம் இல்லையா? கத்திட்டு கிடக்க வேண்டாம். அதே சமயத்துல வீட்டுல வளர்ந்த புள்ள அப்பாவை எட்டி வதைக்கிறான், அது கண்டுக்காம விட்டுறக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆகவே நீங்கள் வருங்கால தலைமுறையினருக்கு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீச்சர் என்பவர் யார்? ஆசிரியர் என்பவர் யார்? கற்றுக்கொண்டு போதிக்கிறார். ஒரு நல்ல போதகர் யார்? அங்கிருந்து படிச்சது இங்கிருந்து படிச்சது சொல்றவல்ல, தன் வாழ்க்கையில் பட்டதை, அனுபவித்ததை செய்தியாக உருவாக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்தியாக இருக்க முடியும், நற்செய்தியாக மாற முடியும். ஒரு சிறந்த ஆசிரியர் தான் கற்றுக்கொண்டு போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த ஊழிய பாதையில் நான் சொல்லுகிறேன், டெய்லி ஒரு பிரசங்கம் சொல்றேன். எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னும் போது, குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிற்பாடு எனக்கு தெரிந்து விட்டது, ஆண்டவர் என்னை வதைத்து எனக்கு சில காரியங்களை அனுமதித்து என் அறிவுக்கு அவர் செய்தியை கொடுக்கிறார். நான் ஆந்திராவில் இருக்கும் பொழுது யார் யார் குணம் அடைவார்கள் என்பதை தரிசனத்தில் காட்டுவார். சில நேரங்களில் என் உடம்பிலேயே அந்த வலிகள் வந்து போகும். அப்பொழுது எனக்கு புரிந்தது, சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன், அவையெல்லாம் என் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எழுதப்பட்ட பாடல்கள். எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ இந்த சூழ்நிலைக்கு கடவுள் கூட்டிட்டு போறாருன்னா என்னவோ எனக்கு கொடுக்க விருப்பப்படுறார். புரிந்து விட்ட பிற்பாடு நான் அதிகமாக எதிர்ப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோயிசன் புகழ்ச்சியினுடைய உச்சியில் இருந்தார். எந்த அளவுக்கு உச்சின்னா, கடவுளை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கடவுளை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவு மகிமையில் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு மாதிரி போயிடலாம. நல்லா கவனிங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளின் படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறார். கோயிலுக்கு போறது, ஆராதனை செய்வது, செய்தியை கேட்பது, குறிப்பெடுப்பது எல்லாம் நல்லது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். மோயிசன் ஆண்டவருடைய சட்டத்தின்படி அவர் வாழ்ந்ததை மக்களுக்கெல்லாம் இப்படி செய்யுங்க அவர் போதிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு எண்ணிக்கையாகவும் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? மிரியாம், ஆரோன் 2 பேரும் மோசேக்கு எதிராக அவர் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு? எத்தியோப்பியா பெண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியே அப்படின்ட்டு அவரை குறை சொல்றாங்க. பாயிண்ட் 1 எழுதிக்கீங்களேன். நீ எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் வகித்திருந்தாலும், நீ செய்கிற தவறினால் உன்னை மற்றவர்கள் கேள்வி கேட்க முடியும். உன் குடும்பத்தில் நீ சரியா இல்லைனா உன் கீழே இருக்கிறவங்க உன்னை கேள்வி கேட்பார். இப்போ மோயிசன் அவ்வளவு மகிமை உள்ளவர். அவரை அவருடைய சகோதரியும் ஆரோனும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? உங்ககிட்ட மட்டும்தான் அபிஷேகம் இருக்கா? எங்க கிட்டயும் இருக்கு. ஆகவே be careful about any action in the family, or else you will give chance to them to speak and raise against you.
நம்ம மற்றவங்க நம்மளுக்கு எதிராக பேசுவதற்கு நாமே சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்க கூடாது. முதல் கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனால் உங்களுக்கு இருக்கும் உரிமை மன வலிமை அற்றவர்களுக்கு தடைக்கல்லாயிராதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. அங்க போய் சாப்பிட்ற, இங்க போய் சாப்பிட்ற, அந்த கோயிலுக்கு போற, இந்த கோயிலுக்கு போற, எல்லாமே சாப்பாடு சாப்பிட்ற, கையில காலில் கட்டிக்கிற, நெத்தியில வச்சுக்கிற, ஒன்றும் இல்லைப்பா. ஆனா உன்னை விட பலவீனமானவர்கள் அதை பார்க்கிற பொழுது அவரே செஞ்சாரே, நம்ம செய்யறதுக்கு என்ன? அப்பனே குடிக்கிறானே, நம்ம குடிக்கிறது. அம்மாவே இப்படி ஊர் சுத்துறாங்களே, நம்ம சுத்துறா என்ன? பிள்ளைகள் எடுக்கிற நிறைய முடிவுகளில் சமுதாயம் பாதித்ததனால் சில முடிவுகள், மெயினா குடும்பம் பாதித்தனால்தான் நம்முடைய வீட்டில் இருக்கிற சிறியவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை வரும்பொழுது அவர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார்கள் என்பதை சிறிய குழந்தை கவனிக்கின்றது. வீட்டில் சிறந்த உணவு சமைக்கப்படுகிற பொழுது எப்படி அது பரிமாறப்படுகிறது, அல்லது யார் அதை அதிகமாக எடுத்து மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கிறார். அல்லது தாயும் தகப்பனும் சில பேர் மேல் அன்பை காட்டி சில பிள்ளைகளை விட்டு விடுவதை பிள்ளைகள் கவனிக்கிறார். எவ்ரி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆர் நோட்டீஸ்ட் பை தி சில்ட்ரன். அப்ப எந்த சான்ஸும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க கொடுத்துறாதீங்க, உங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ எதிர்த்து உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மோசே மற்றவர்களால் பேசப்படுவதற்கு காரணம் அவர் எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தார். அது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், மோசே அவர் செய்ததை நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். At the same time, if it is good, don't stop doing good. நீங்க நல்லதுதான் செய்கிறீங்க, மோசேக்கு தெரியும் அது நல்லது, நல்லதுதான் செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை செய்வதை நிறுத்திவிடாதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ ஒரு வீட்டில் சண்டை வந்துருச்சு, அந்த வீட்டில் தீராத பகை, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அடிக்கையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழையிறாங்கன்னு சொல்லும்போது நான் பார்த்து கொண்டே சும்மா இல்லை, போறேன். போய் எனக்கு 2 அடி விழுந்துச்சு. அப்போ வீட்டுக்காரர் சொல்லுவார், உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, உனக்கு தான் அங்கே போவேன்னு சொன்னேனே, நீ ஏன் போன? இப்போ உனக்கு விழுந்துச்சா அடி, இப்போ என்ன புத்தி வந்துச்சா அப்படின்னு. ஆனால் பைபிள் சொல்கிறது, நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போம். அது நல்லது என்றால் தொடர்ந்து செய். கிரிட்டிசிசம்ஸ் வரும். கிரிட்டிசிசம் தமிழ்ல டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், என்னன்னு? கிரிட்டிசிசம் என்றால் விமர்சனங்கள். நீ செய்யாலும் செய்யலனாலும் விமர்சனங்கள். சோ விமர்சனங்களை எதிர்பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். திருத்தூதர் பவுல் ஒரு சாதாரணமான எளிதான மனிதர். அவருடைய போதனைகள் எல்லாமே அப்படியே இருக்காது. யதார்த்தமா ஒரு குழுவில், ஒரு குடும்பத்தில், ஒரு சங்கத்தில் நடப்பதையெல்லாம் அப்படியே சொல்வார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடைந்திருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போம். அந்த மரத்தை சேன் நடுற, அது ஒன்றும் நான் பலன் தராது. அதை ஏன் செய்யற, அது ஒன்றும் பிரயோஜனத்தை இருக்கு. அவளை போய் ஏன் கல்யாணம் பண்ற, நீ சரியா வாழ மாட்டேன். நிறைய கிரிட்டிசிசம். வசனம் சொல்கிறது, தக்க காலத்தில் நீ பலனை பெறுவாய். நன்மை செஞ்சுட்டே. நீ புகுந்த வீட்டில் ஒன்று சரியா புரிஞ்சுக்கலையா, கொடுமைப்படுத்துறாங்களா, நன்மை செய்து கொண்டே. வேலை செய்கிற இடத்தில் உன்னுடைய உழைப்பு கண்டுபிடிக்கப்படவில்லையா, மனம் தளர்ந்துடாதே, செஞ்சுக்கிட்டே இரு. செய்யாத குற்றத்திற்கு எல்லாம் உங்க பணி சுமத்திட்டு இருக்காங்களா, கொஞ்சம் பொறுமையோடு சகித்துக் கொண்டே, அன்பு செய்து கொண்டே, நன்மை செய்து கொண்டே. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் ஐடி படித்துவிட்டு
ஒரு சிறிய கம்பெனியில் ஒரு 4 பேர் கூட அமர முடியாது அந்த இடத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் 600 ரூபாய்க்கு. அப்பொழுது என்னை இன்னொரு கம்பெனியில போய் உட்கார வைத்து கான்ட்ராக்ட்ல என்னை வேலை செய்ய சொன்னாங்க. நல்லா வேலை செய்யும், சின்சியர். அப்பொழுது ஒரு 3 மாதம் அவங்க எனக்கு சம்பளமே கொடுக்கல. சம்பளம் கொடுக்கலையே நான் நிற்காம தொடர்ந்து அவர்களுக்காக வேலை செய்தேன். அவங்க 3 மாசம் எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளோ? கொஞ்சம் தான். ஆனால் 3 மாசம் அவர்களுக்கு சம்பாதித்து வைத்தது லட்சக்கணக்கில். அப்பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் வந்து என்னை தாஜா பண்ணி அந்த பணத்தை வாங்கி தரும்படி சொன்னார்கள். அப்பொழுது அந்த கம்பெனியை பெரிய L&T மேனேஜர் சொன்னார், அவர்களை வரச்சோம். 3 மாதமாக உனக்கு ஏன் கொடுக்க? அப்போ உன்னுடைய இந்த உழைப்பெல்லாம் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி, நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, அவர் என்னை கான்ட்ராக்ட் எடுப்பதற்காக உற்சாகப்படுத்தினார். நான் கான்ட்ராக்ட் எடுத்தேன். அல்ட்ரானிக்ஸ் என்கிற ஒரு கம்பெனியை நடத்தினேன். வேலைக்காரனாக இருந்த நான் 4 பேருக்கு வேலை கொடுக்க முடிந்தது. அது பழைய காலத்தினுடைய நினைவுக்கு. ஆகவே நீங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் நேர்மை ஒரு நாள் பலன் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எதிராளிகள் உங்களை பற்றி வைக்கிற விமர்சனங்களை கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 34:7. புரியுதா? கடவுள் உங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற குற்ற வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருப்பாடல்கள் 34:17. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். அப்போ மோசே நீதிமான் இல்லையா? அவனுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது, விமர்சனங்கள் வந்த பொழுது கடவுள் கேட்டாரா இல்லையா? கேட்காம விட்டுட்டாரா? அவர் கேட்டார். எப்படி கேட்டாருன்னு தெரிஞ்சது. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். என்ன வாசிக்க போறோம்? உடனடியாக மிரியாமையும் ஆரோனையும் மோசையும் ஆண்டவர் வெளியே கூப்பிட்டார். இன்னைக்கு என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரத்தில் 1-13 வாசிங்கள. அதுல வெளியில கூப்பிட்டார். 3 பேர் வெளியில வாங்க, உட்காருங்க, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார வச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா 3 காரியத்தை சொல்றார். என்ன காரியம்? How dare to speak against you? என்னுடைய ஊழியன் மோயிசனுக்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தைரியம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் அவர் சொன்னாரு, அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். என் ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தாமல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னை கண்ணார கண்டிருக்கிறான். இது கதையில அப்படி கேட்டு மோயிசன் வந்து உங்களை நடத்துறாரா? முகமுகமாய் நான் அவனோடு பேசுகிறேன். என் ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தினேன். அப்படி இருக்க வெறியும் அங்கு இங்கு கேள்விப்பட்டு அதை மட்டும் விசுவாசமாய் வைத்திருக்கிறவர்கள் நீங்க எப்படி மோயிசனுக்கு எதிராக பேசலாம்? அந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் திருப்பாடல் 34:17 வாசித்தோம். அவர் நீதிமான்களுடைய மன்றாட்டை கவனமுடன் கேட்கிறார். I made myself known to him in a vision. என்னை நானே தெரியப்படுத்தினேன். I speak to him in dreams. கனவுகள் வழியாக நான் வெளிப்படுத்தினேன். மோசேயை பற்றி கடவுளுடைய அன்பு, உங்களை பற்றியும் கடவுளுடைய அன்பு அதுதான். நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்கு, ஜெபத்தில் நிலைத்திருக்கு. உங்களை குறித்து விமர்சனங்களின் புறம் கூறுகிறவர்களுடைய குரலை கடவுள் கேட்காமல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, மோசே தாழ்ச்சியுடையவராக இருந்தார். பூமியில் உள்ள மனிதர்களிலே அவர் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறார். அவருக்கு இருந்த பொசிஷனுக்கும் அவர் இருந்த லீடர்ஷிப்புக்கும் மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து அடிச்சு துரத்திருக்கலாம். அவர் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்ச்சி அவரை என்ன செய்ய வைத்தது? அவர் மிரியாமுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. 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 நீங்கள் சரியாக கவனிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் மன்னிப்பதனுடைய அவசியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு ஒரு வேறு சபையை சார்ந்த போதகர் போனார். அந்த வீடு வசதியான வீடு. ஆகவே அவர்களுக்கு ஏற்றபடி இறைவாக்கு உரைத்தார். கடவுளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எதிராளிகளை உங்கள் கீழ்மனையாக்குகிறார், கால்மனையாக்குகிறார். தாட்டா அவருக்கு 7,000 ரூபாய் காணிக்க கொடுத்தார். சில நாட்களுக்கு பின்பாடு உண்மையான ஒரு ஊழியர் போனார். அந்த வீட்டிற்காக ஜெபித்து அந்த மகள் 2 பேரோடு மிகுந்த மனக்கசப்போடு பகையோடு இருப்பதையும் ஆண்டவர் அதை விட்டுவிடவும் சமரசமாகவும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கொடுக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னாலாம், அந்த பெரிய பாஸ்டர் கோட்டு ஷூட்டு போட்டு காரில் வந்தாங்க, கூட 2 பேர். அவங்க இதை பற்றி சொல்லவில்லையே. நான் இப்படி 2 பேரோடு மனக்கசப்போடு இருப்பதை, பல வருடங்களாக அவர்களை பகை தீர்ப்பதை குறிக்கோளாக வைத்திருக்கிறதை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியருக்கு அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? 150 ரூபாய். அவர் காசுக்காக போகவில்லை. இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏற்றபடி இறைவாக்கு உரைக்கிறவர்களும் மக்களுக்கு ஏற்றபடி இறைவாக்கு உரைப்பவர்களையும் இன்றைக்கு உலகம் கொண்டிருக்கிறது. ஆகவே விழிப்பாயிருங்கள். சபையா ஓடாது, எல்லாம் மாய். ஒரு நாள் திரும்பி நீங்கள் சத்தியத்தை நோக்கி வருவீர்கள். ஆகவே குழம்பி போகாதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பாவங்களை மன்னிப்பீர்கள் என்றால் ஹீலிங் உங்களுக்கு நடக்கும், சுகம் உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டு அபிஷேகம்ல ஆராதனையில பங்கெடுத்துட்டு வருவீங்க. அந்த சுகம் என்பது உங்க உடலில் காணப்படாது. காரணம், உங்கள் சைக்கலாஜிக்கலி நீங்கள் மன்னிக்காமல் பல பேரை மனதில் வருத்தத்தோடு வைத்திருப்பீர்கள். அதோட தான் நடப்பீங்க. ஒரு சின்ன காலில் முள்ளு பொத்திருக்கும், இருந்து அப்பொழுது எடுத்துட்டீங்கன்னா இருக்கும், ஐயோ வலிக்குமே என்று நீங்கள் விட்டு விட்டால் 1 வாரம் 10 நாட்களுக்குள் அந்த கால் நடக்க முடியாத அளவுக்கு ஆகும். இன்னும் நீங்கள் விட்டு விடுவீர்கள், அந்த முள்ளு தானாகவே வந்துவிடும் என்று நினைப்பீர்கள் என்றால் அது அப்படி நடக்க போவதில்லை. உங்கள் கால்கள் வேண்டுமானாலும் வெட்டப்படலாம். ஆகவே don't increase your pain by remaining stubborn. கடினமாக இருந்து, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1 வசனம், கடினமாக இருந்து உங்கள் வலிகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டாம். இந்த இருதயத்திற்கு, இந்த மனசுக்கு நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அது போல அது இருக்கும். மனுஷரு மறந்துடு, முன்பாக கடந்து போ, இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. உங்கள் மனதை தைரியப்படுத்துங்களேன், ட்ரெயின் பண்ணுங்களேன், உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணுங்களேன், அது அப்படியே நடக்கும். அந்த அதிகாரம் மனிதனுக்கு இருக்கிறது. ஆதியா 1:28 படி அடக்கி ஆள முடியும். ஆனால் இப்பொழுது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். நீங்க அப்படியே கடினமா இருப்பீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நீங்க அழிஞ்சு போவீங்க. நெஞ்சு அப்படியே நின்றுடும், அழிந்து போவீர்கள். ஆக எவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க முடியுமோ மன்னித்து விட்டால் நமக்கு பாதிப்புகள் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முக்கியமாக கடவுளுடைய ஊழியருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசியிருப்பீர்கள் என்றால் கவனியுங்கள். கடவுளுடைய ஊழியர்களுக்கு எதிராக, அடுத்தது தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனுக்கு எதிராக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் கடவுள் கண்டிப்பாக கோபப்படுவார். திருப்படல்கள் 105:15ஆம் வசனம். கடவுளுக்கு ஊழியர்கள், கடவுள் ஊழியர் அவங்க இல்லை, வீட்டில் தாட்சியா இருப்பாங்க மனைவி, தாட்சியா இருப்பாங்க கணவன், விட்டு கொடுத்து போவாங்க. நீ பெரிய பணக்காரனா இருப்ப, பணக்காரியா இருப்ப, அதனால உங்க வீட்டுக்கு வந்த மருமகளையோ மருமகனையோ நீங்கள் தரக்குறைவா நினைப்பீர்கள். ஆகவே humble person and the God's servants, if those people are tortured by somebody, God's anger will be
என்கின்றேன். படிப்போம். நான் அருள்பொழிவு செய்தவரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர். நான் அருள்பொழிவு செய்தவர்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு, தாட்சியுடையவர்களுக்கு, சரித்திரத்தில் மக்களை இந்த இறைவாக்கினர் கொன்றார் என்று இருக்கிறதா, கொல்லப்பட்டார் என்று இருக்கிறார். கடவுளுடைய கோபம் வெகுண்டு எழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமான வசனம். ஆண்டவரே என் மீது இரக்கமாய், திருப்படல் 50 தாவீது சொன்னார், என் குற்றத்தை நான் அறிவேன், நான் மறைத்தேன் இல்லை, என் தாயின் கருவில் இருந்தே நான் பாவத்தோடு உருவானேன், என்னை விட்டு விட்டு போய்விடாதையும் உன் பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. தாவீது புலம்பினார். தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிற பொழுது கடவுளுடைய இரக்கம் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆரோனும் மிரியாமும் கடவுளை நோக்கி ஜெபிச்சாங்களா? அவங்க ஜெபத்தை கேட்டு கடவுள் அவங்க 2 பேரையும் குணப்படுத்தினாரா? இல்லவே. ஆரோனும் மிரியாமும் மோயிசினிடத்தில் மன்றாடினார்கள். மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டோம், உமக்கு எதிராக பேசிட்டோம். அதுவே மோயிசன் இடத்தில் அவர்கள் மன்றாடிய பொழுது மோயிசன் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்த பிற்பாடு அந்த வெண்குஷ்டம் மறைந்தது. உங்களை நீங்கள் மன்னிக்காமல், உங்கள் எதிராளிகளிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கொடுக்காமல், அல்லது உங்களால் காயப்பட்டவர்களிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேணா இந்த உலக பிரகாரம் நீங்கள் செழிப்பா இருக்கலாம், பரலோகத்தை தரிசிப்பது கூடாத காரியம். மிரியாமும் ஆரோனும் நேரா ஆண்டவரே மோசடி பண்ணி சபிச்சுட்டு நீங்க குணப்படுத்துங்க, குணப்படுத்த மாட்டார். First you have to reconcile with the people who are offended by you. உன்னால் காயப்பட்டவரிடத்தில் நீ உறவை ஏற்படுத்திக்கல, மன்னிப்பு கேட்கலனா நீ நினைச்சுக்க, நான் வீட்டில் உட்காந்து அவங்களா நான் எதுவும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம், கல்யாணத்துக்கு போக மாட்டோம். பிள்ளைகளை நீ பாவத்தை சேர்த்து வைக்கிற. உன்னால் காயப்பட்டவரிடத்தில் போய் மன்னிப்பு நீ கேட்கணும். Not because Aaron prayed, God heard and healed him, and Miriam. It is because of Moses' forgiveness. இந்த ஒரு வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கீங்களேன். உங்களை காயப்படுத்துகிறவர்களுக்கு நீதான் ரட்சகர், உன்னை காயப்படுத்துகிறவர்களுக்கு நீதான் மீட்பர். Why should I forgive them? They wounded me, they tortured me, they put me into the trouble. என்னை காயப்படுத்தினாங்க, என்னை அழ வச்சாங்க, என்னை விட்டு போனாங்க, தனிமையில போனாங்க. அவங்கள நினைக்கும் போது என் வயிறு பத்திக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உலகத்தரமான மனிதருடைய வார்த்தைகள். பேசுகிற வரைக்கும் உங்களுக்குள் சுகம் இருக்காது. மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், இயேசுக்காக மன்னிக்கிறேன். நீங்கள் மன்னித்து பாருங்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கண்களை மூடி இன்றைக்கு மிக ஆழமான செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோயிசன் படிப்படியாக எப்படி ஆண்டவருக்குள் வளர்ந்தார் என்று, எப்படி அவர் தன் ஒரு கொலையாளியாக இருந்த பொழுதும் கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி கடவுளுடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தை பெற்றார் என்று, கடவுள் எப்படி முகமுகமாய் மேகத்திலிருந்து அவரோடு பேசியார் என்று, என் பிடித்தமான மகன் என்று அவர் சொன்னார். ஆகவே நீங்களும் அப்படி இருக்க முயலுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஒரு சிறிய தவற்றினை மக்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். So be aware of what you are doing. Don't give chance to anyone to speak against you. தலைவர்களுக்கு முக்கியமா, ஆனால் தலைவர்கள் கடவுள் அல்ல. அவர்கள் தவறிழைக்காமல் இருப்பதற்கு கூட இருக்கிறவர்கள் அவருடைய பலவீனங்கள் கஷ்டங்களில் உடன் இருக்க வேண்டும். உடன் இருக்கிறவர்கள் அவரை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கிற பொழுது ஆண்டவருடைய ஊழியரையோ ஆண்டவருடைய இறைவாக்கினரையோ தாட்சி உள்ளவர்களையோ எதிர்க்கிறவர்கள் பொருட்டு கடவுளுடைய கோபம் எழும். மிரியாமை வெண்குஷ்டம் தாக்கியது. அந்த குஷ்டரோகத்தை பார்த்த உடனே அவர்கள் மோசேயினிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். மோசே
தனக்கு எதிராக நீ பேசினீர்கள் அல்லவா என்று திரும்ப இதுதான் உங்களுக்கு வேணும் என்று பழித்துரைக்காமல் ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். ஆகவே உங்களால் காயப்படுத்தப்பட்டவர்கள் மன்றாடினால் ஒழிய உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. உங்களால் காயப்பட்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடப்பதில்லை. இஸ் a triangle, முக்கோணம். கடவுள், நீ, மற்றவர், இதில் எது ஒன்று துண்டுபட்டாலும் கிறிஸ்துவத்திற்கு தகாதது. நான் நேரடியாக ஆண்டுகிட்டு போய்க்குவேன், ஃபாதர் கிட்ட எதுக்கு கன்ஃபெஷன் போகணும் என்று கேள்வி கேட்டு இன்னைக்கு தங்களை பிரித்து கொண்டவர்களும் குருக்கள் கிட்ட மட்டும்தான் அபிஷேகமா, அவங்க மட்டும்தான் பூசைக்கணுமா, அவங்க மட்டும்தான் பாவ செய்யணும் கேட்பாங்களா, நாங்களும் கேட்போம்னு சொல்லி அவங்க அபிஷேகம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாரும் என்கிட்ட பாவத்தை வந்து அறிக்கையிடுங்கன்னு சொல்லி அறிக்கையை வாங்கி ஒவ்வொருடைய பலவீனத்தையும் கண்டு கொண்டு தப்பறையில் நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் என்ற செய்தி. உங்கள் ஆத்துமா ஏற்கனவே உங்கள் குஷ்டரோகத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் திருச்சபைக்கு விரோதமாக, நற்கருணைக்கு விரோதமாக, குருக்களுக்கு விரோதமாக, புனிதர்களுக்கு விரோதமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் பழி தீர்க்காமல் உங்களை விட மாட்டார். இது பலிப்பீடத்திலிருந்து ஒரு குருவாக நான் சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையாக நீங்கள் தவறாய் பேசியதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றார். மோயிசின் பொருட்டு மிரியாமை மீது கோபப்பட்ட கடவுளுடைய கோபம் உங்கள் மீதும் இப்பொழுதே இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது எதுவும் பாதிக்கப்படாதது போல் தோன்றினாலும் அவர் வருகிற நாளில் நான் சொல்வது நிஜம், அது நடக்கும். நீங்கள் பார்ப்பீர்கள், கதறி அழுவீர்கள். இரக்கத்தின் காலத்தில் இருப்பதனால் அனைத்தும் பொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாள் வருகிற பொழுது அத்தனையும் விசாரிக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேனா, அல்லது யாரையாவது மனஸ்தாபப்படும்படி பேசியிருக்கிறேனா, தாயோ தகப்பனையோ நண்பனையோ, உன் வீட்டில் வேலை செய்கிறவனாக கூட இருக்கட்டுமே, அவனும் மனிதன் தானே. நீங்கள் பேசிய கடினமான வார்த்தைகள், அவர்களை பற்றி இழிவாய் பேசினது, முகம் மீது பேசுது, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எது இருந்தாலும் முகத்து மீதே கேட்டுருவேன் என்பதையே ஒரு ஃபேஷனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை தாழ்த்திக்கொள். கடவுளுடைய கோபம் உன் மீது வந்து தங்கி இருக்கிறது. மன்னிப்பு கொடு. கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருவார் மன்னிப்பதற்கு, மன்னிப்பு கொடுப்பதற்கு. அதை கண்டுபிடித்து மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இதில் ரெண்டுகளும் தவறுகிறவர்கள் தங்கள் ஆத்துமத்தை இழந்து போவார்கள். மோயிசன் மன்னித்தார், மிரியாம் மன்னிப்பு கேட்டார். யார்கிட்ட கேட்குறீங்க? உங்க அண்ணன் தானே, உங்க அண்ணி தானே, உங்க தம்பி தானே, உங்க தம்பி பொண்டாட்டி தானே, உங்க அம்மா தானே, உங்க மாமியார் தானே, உங்க சித்தப்பா தானே, உங்க உறவு தானே, உங்க நண்பர் தானே. மன்னித்தா என்ன குறைஞ்சு போயிடும்? மன்னிக்க. அந்த இடத்தில் தெய்வ பிரசனம் இறங்கி வரும், தெய்வ வல்லமை இறங்கி வரும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களிடத்தில் இயேசுவின் இதயம் கேட்கிற ஒரு வார்த்தை, மன்னிப்பீர்களா? கேள்வி எழுப்பாமல் மன்னிப்பீர்களா? அப்பொழுது உங்கள் உடல் சுகமடைவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு ஓடி போவதை காண்பீர்கள். ஏனெனில் மன்னிக்காமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருப்பதனால் நோய்கள் உங்களை வந்து அண்டி இருக்கிறது. நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்க. ஆண்டுடைய ஊழியர் மனசை கஷ்டப்படுத்தினா உன்னை ஆண்டவர் அழிச்சிடுவார். ஏனெனில் ஆண்டுடைய ஊழியர்கள் என்பது என்ன ஸ்பெஷல்? அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். They are the ambassador from the Lord. கடவுளுடைய பிரதிநிதியை அனுப்பியிருக்காங்க. இவருக்கு எந்த அவமானம் ஏற்பட்டாலும் அது இயேசுவுக்கு ஏற்பட்டதே, கடவுளுக்கு ஏற்பட்டதே. அந்த பெரிய நம்ம நினைப்போம் மனுஷங்களை தான் காயப்படுத்துறோம். இல்லை, அந்த மனிதர்களை அனுப்பின கடவுள். உன் வீட்டில் வாசப்படி ஒரு பிச்சைக்காரன் வருகிறானே, அவன் எளியவன் அல்ல, கடவுள் ஒரு கடவுளுடைய பிள்ளை. உங்ககிட்ட சாரின்னு கலந்து கேட்கிறவங்களை எட்டி உதைச்சிடாத. வந்து கேட்கிறவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது நீ கொடுக்கணும். நீ கொடுக்கலன்னா போச்சு. அதை ஒப்பு கொடுங்க. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். மோசே பிரசன்னத்தில் இருந்தார், மன்னிக்க முடிந்தது. அவர்கள் அகங்காரத்தில் இருந்தார்கள், புறம் பேச முடிந்தது. தன் நாவினால் புறம் கூறாதவனே பாக்கியவான் என்று திருப்படல் 1 சொல்லுகிறது. ஆகவே இந்த இரவிலே, இந்த ஆராதனை நேரத்தில் பிரசனத்தை கேளுங்க. எல்லா நேரங்களிலும் கடவுளுடைய பிரசனத்திற்குள்ளே இருக்க கிருபையை கேளுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் செபிப்போம். 1 யோவான் 4:20 சொல்கிறது, உன் கண்ணுக்கு தெரிகிற சகோதரனை சகோதரியை நேசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ நேசிக்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன். இந்த ஒரு வசனம் மனிதர்களை ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீ கொலையாளி. உன் எதிரில் இருக்கிற சகோதரனை சகோதரியை, கடவுளுடைய பிரதிபிம்பத்தை, கடவுளுடைய சாயலை, கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்வதனால் கடவுளுக்கு எதிராய் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். ரத்தத்தை சிந்துவதனால் உங்கள் பூமி பழிவாங்கப்படும். அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள். மன்னிப்பு கேட்கும் பொழுது கொடுங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்காக 10 நாள் 15 நாள் பேசாமல் இருக்காதீங்க. அந்த 15 நாளும் பிசாசு தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறான். மன்னியுங்கள். உங்களுக்கு காயம் ஆறுவதற்கு சில நேரங்கள் ஆகும், பரவாயில்லை. ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக மன்னிப்பு கேட்க முடியுமோ, கொடுக்க முடியுமோ கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புயரீவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேல் நாம் தன்னிடத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு செல்லும். வருகிற எல்லா பழிப்புரைகளையும் விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ள சக்தியும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலும் தருவாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.